இட்லி சுட தான் பிறந்த மாதிரியே எனக்குள்ள ஒரு நினைப்பு. எப்படி மேம் இருந்தது இட்லி கடை? It was a nice movie. I enjoyed it. நாட் பேட் நல்லா இருந்துச்சு. தனுஷோட பெஸ்ட் டேரக்டர் மூவி தான் நான் சொல்லுவேன். நல்லா இருந்துச்சு, ரொம்ப லாகே இல்லாமல் நல்லா என்டர்டைன்மெண்டாக இருந்துச்சு. என்ன வில்லேஜ் கான்செப்ட் மாதிரி தான் இருக்கலாம். அது ஓகே, நல்லா இருக்கு, புதுசாக தான் இருக்கு. ஓகே, நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருந்தது படம். சூப்பர். ஃபர்ஸ்ட் கிளாஸ் வெரி நைஸ் மூவி. ஓகே ப்ரோ, நல்லா இருந்துச்சு, ஃபீல் குட் மூவி. பட் ஓகே, தனுஷ் ஆக்டிங் ஷீலாம் நல்லா இருந்துச்சு. பார்த்திபனுக்கு நல்ல ஒரு இன்னும் கொஞ்சம் கேரக்டர் கொடுத்துருக்கலாம், நல்ல ஸ்கோப் கொடுத்துருக்கலாம். ஷீலாம் ஓகே, நாட் பேட் ப்ரோ, அதுக்கு மேலே சொல்கிறதுக்கு இல்லை. ஓகே தான், அவுட் ஆஃப் 10 6 கொடுக்கலாம். மூவி நல்லா இருந்துச்சு. நல்ல மூவி, நல்லா பண்ணியிருக்காங்க. படத்தில் தனுஷ் நல்லா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. 2 மணி நேரம் நல்லா போச்சு. எனக்கு வந்து இந்த சென்டிமெண்ட் நல்லா பிடிச்சிருக்கு ப்ரோ. ஏன்னா நானும் வந்து இந்த மாதிரி கிராமத்துலேருந்து வந்தனால நல்லா சென்டிமெண்ட் பிடிச்சிருக்கு. இட்லி சாப்பிட்டு வந்து நான் வந்து எங்கள் ஊர்லேருந்து சாப்பிட்டு எப்படி இருந்தோ அதே மாதிரி தான் இருக்கு ப்ரோ. எங்கள் ஊர் நேச்சர் எப்படி அந்த மாதிரி காமிச்சிருக்காங்க ப்ரோ. எனக்கு நல்லா பிடிச்சிருக்கு கூட தான். அவுட் ஆஃப் 10 என்ன ரேட்டிங் ப்ரோ? 8 கொடுப்பேன் ப்ரோ. Hi Tom. Hi Super. Italy shop was very nice. I really enjoyed it. Something different family dynamic with the brother. Felt that just dragged on, but all in all, very nice movie. Yeah, happy days. Enjoyed it. Out of 10 how much will you rate? I'll give it 7. I'll go with 7. சூப்பராக இருந்தது. ஐ திங்க் ஃப்ரம் த பிகினிங் டு எண்ட் எமோஷ்னல் கனெக்ட் ரொம்ப இருந்தது, ரிலேட்டபிளாக இருந்தது. நிறைய விஷயம் கொஞ்சம் ஓவர் ஆக்ஷன் இல்லாமல் கொஞ்சம் சட்டிலாக இருந்த மாதிரி இருந்தது. அது ஒன்று ரொம்ப பிடிச்சது. அதுக்கப்புறம் வந்து சில படங்கள்லாம் வந்து நமக்கு கரெக்டே ஆக முடியாது, விட்டுட்டு போங்கடா நமக்கு என்னன்ற மாதிரி இருக்கும், எதுக்கு இப்போ தேவையில்லாமல் இந்த சீன். பட் ஃபர்ஸ்ட்லேருந்து அவங்க ஸ்டோரியை கொஞ்சமாக சொல்லிகிட்டே வந்து எதுக்கு இவ்வளோ இம்பார்ட்டண்ட், அந்த கடை ஏன் இவ்வளோ இம்பார்ட்டன்ட் தனுஷ்ன்றது பிகினிங்லேருந்தே கொஞ்சமாக சொல்லிகிட்டே வந்ததால த்ரூ அவுட் அந்த ட்ராவல் ஃபீலாக முடிச்சு. ஸோ எண்டில் வந்து அந்த இமோஷன் நம்மளால் புரிஞ்சிக்க முடியாத மாதிரி இருந்தது. அது வந்து நல்ல கரெக்டான டைப் இட்லி கடைன்றது. நல்ல படம், ஒரு வாட்டி பார்க்கலாம். Out of 10 என்ன ரேட்டிங் கொடுப்பீங்க? 8. ஆஃப்டர் லாங் டைம் ஒரு ஃபீல் குட் மூவி. ரொம்ப ஆக்ஷன் அது நினச்சிட்டு இருந்தேன். கார்பரேட் அதெல்லாம் கொண்டது நல்ல வேலை காப்பாற்றிட்டாங்க. எனக்கு ஊரில் எங்கள் அப்பாவோட வட்டிக்கல்ல உட்காரணும்னு தோணுச்சு. ஆனால் எங்கள் அப்பா கடைக்குள்ள காலைச்சு காலை வெட்டுவேன்னாரு. பட் ஐ கேன் ரீகால் த மெமரிஸ் மை சைல்ட்ஹுட். சீரியஸ்லி அப்பாவோட கடை அதெல்லாம் எனக்கு ஞாபகப்படுத்துச்சு. ரொம்ப டச்சிங்காக இருந்துச்சு. கொஞ்சம் ட்ராகாக இருந்தாலும் ஒர்த் வாட்சிங். போர் அடிக்கலை. அவுட் ஆஃப் 10 என்ன ரேட்டிங் கொடுப்பீங்க? ஐ கேன் சே 8. ஸோ இந்த மாதிரி ஆக்ஷன் வயலன்ஸ் இல்லாமல் ஒரு டீசெண்டாக ஒரு படம் பார்க்குறது ஐ திங்க் ஐ ஷுட் ஹவ் ப்ராட் மை கிட்ஸ். அதான் ஃபீல் பண்ணுறேன். நான் விட்டு வந்துட்டேன் கொஞ்சம் தெரியாதனால. பட் மேபி குழந்தைங்களோட பார்த்துருந்தா தே மைட் நோ சம் வேல்யூஸ். சூப்பர் ஜி. ஃபர்ஸ்ட் ஹாஃப் சூப்பர், செகண்ட் ஹாஃப் சூப்பர், படமே சூப்பர், நல்லா இருந்துச்சு. ராஜ்கிரண் நல்லா அடிச்சிருந்தாரு, அருண் விஜய் சூப்பராக இருந்துச்சு. பாட்டெல்லாம் நல்லா இருந்துச்சு, டான்ஸு எல்லாமே ஓவரால் ஃபேண்டாஸ்டிக் மூவி. அதில் ஒரே ஒரு வந்து இந்த ஹீரோயின் வந்து எப்போ பார்த்தாலும் நீங்கள் வில்லனாப்பாங்கிறப்போ கொஞ்சம் டென்ஷன் இருந்துச்சு. பட் மற்றபடி எல்லாமே ஓகே. நித்யா மேன் நல்லா பண்ணியிருக்காங்க, இன்னொருத்தவங்க ஓகே, நித்யா மேன் ஓகே, சத்யராஜும் ஓகே. ஓவரால் ஃபேண்டாஸ்டிக், என்ஜாய் பண்ணுங்க ஜி. லண்டன் டைம் பாஸ் யூஎஸ் பண்ண கோஸ்டர் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு ப்ரோ. இட்லி கடை மூவிக்கு வந்திருக்கேன். சூப்பர் மூவி, நைஸ் கம்பேக் தனுஷ் கிட்ட இருந்து. நல்லா ஃபீல் குட் மூவி, ஃபேமிலி ஓரியன்ட். ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் நீட்டாக கொண்டு போகிறாங்க. நல்லா இருக்கு மூவி. ஆஃப்டர் லாங் டைம் குட் மூவி ஆக்சுவலாக. 9 out of 10. படம் ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வர எனக்கு எந்த இடத்துலையுமே போரிங்கே இல்லை. ஆக்சுவலி டூ குட். சிம்பிள் ஸ்டோரி, ஒரு 2 லைன் ஸ்டோரின்னு வச்சுக்கோங்க. ஒரு கடை, அந்த கடைக்கு வர பிரச்சனை அதை சால்வ் பண்ணுறாங்க, இவ்வளோ தான் ஸ்டோரி. ஆனால் அதை கொண்டு போன அந்த விதம் நல்ல ஒண்டர்ஃபுல்லாக இருந்தது. டிரெக்டர்ஸ் தனுஷ், ஓ மை காட். அவரோட பழைய படம், அந்த ஒரு படம் பார்த்துருங்க, சின்ன பசங்களை வச்சு எடுத்தது, நீக் அந்த அளவுக்கு ஒன்றும் இல்லை. பட் இந்த ஸ்டோரி பார்த்தீங்கன்னா அந்த படம் தான் இவர் எடுத்தாராங்கிற மாதிரி ஒரு கன்ஃபியூஷன் இருந்தது எனக்கு. நான் என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட், அவங்க வேற நார்த் இந்தியன், அவங்களே ஓ மை காட் படம் முடிஞ்சிருச்சு, என்ன சீக்கிரம் முடிஞ்சிருச்சுங்கிற கேட்குற அளவுக்கு ஒண்டர்ஃபுல் மூவி. ஆக்சுவலி நிறைய டிவோஷனல் யூ கேன் சி த டிவோஷனல் திங்ஸ். பட் அது ரொம்ப கனெக்ட் ஆச்சு. அது என்ன சொல்கிறதுக்கு, எது ஓவராக இல்லாமல் ஒரு கழுகுலாம் வரும், நீங்கள் பார்த்தா தெரியும். ஒரு கழுகு வந்து அவங்களுக்கு காமிச்சு கொடுக்கும். சில இடத்துல சிம்பிள் இடத்துலலாம் கொஞ்சம் லாஜிக் ஒரு மாதிரி இருந்து, பட் நல்லா கனெக்ட் ஆகுது அந்த டிவோஷனல். அவங்க ஃபேமிலி, அவங்க அந்த ஒரு ப்ரேயர் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு, நல்லா போச்சு. ஓவராலும் சொல்ல மாட்டேன், ஓவரால் லோவும் சொல்ல மாட்டேன். பட் பெட்டர் மூவி. அண்ட் ஃபைட் அண்ட் ஆல் குட். அண்ட் த ஆட்டிடியூட், அந்த வில்லன் அவரோட ஒரு ஆட்டிடியூட்னு ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா, அது செம்மையாக இருந்தது. அவரோட அந்த உட்கார்ற சீனிங்காக இருக்கட்டும். அருண் விஜய், வா வண்டர்ஃபுல்.
நித்யா மேனன் அவங்க பழைய இதுக்கு முன்னாடி அவங்க ரெண்டோட அந்த ஒரு காம்போ திரிச்சிட்டு இருந்தோம். அதே மாதிரி ஒரு காம்போ, பெட்டர் காம்போ. நம்ம அந்த படத்தில் எப்படி என்ஜாய் பண்ணோமோ சேம் காம்போ இந்த படத்துல நல்லா என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்கும். சில ஃபன் இருக்கும், ரொமான்ஸு, சோகம் எல்லாம் நல்லா இருந்தது. எனக்கு இந்த படத்தில் நெகட்டிவ்னு எனக்கு எந்த இடத்துலையும் தோணல. அந்த மாதிரி எனக்கு பிடிச்சிருந்தது. நம்ம லாஸ்ட்டாக கொஞ்ச நாள் பார்த்துட்டு நிறைய மூவிஸ் பார்த்துட்டு வரோம், கண்டினியூஸாக நிறைய மூவிஸ் வருது. இதில் இந்த மூவி ரொம்ப பெர்ஃபெக்டாக இருந்தது. நான் கடைசி ஜிபியாக இருக்கட்டும், மதுராசி, அப்புறம் என்ன கூலி, இதெல்லாம் பெரிய லெவல் படம் பார்த்து அந்த படம்லாம் ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி. இது ஒரு சின்ன லெவல் படம் தான், சூப்பராக இருந்தது. Out of 10? Out of 10, I will go 8.5. It's wonderful. I enjoy a lot. இந்த படத்துக்கு லண்டன் டைம் பாஸோட ரேட்டிங் 8 out of 10.